ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம அன்ஃபர்கெட்டபிள் லவ் ட்ராமாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்காமல் மிஸ்டர் ஹீயை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணதே மிஸ்டர் ஹீ தான். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஹீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அவர் கூட இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆக்சிடென்ட் வந்து நம்மளால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து முழுசாகவே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ அப்புறம் நம்ம குட்டீஸாவோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம குவீன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹே குவீன், என்ன நீ என்ன ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொண்டுமே புரியல. என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ ஆன்ட்டி இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆன்ட்டி முன்னாடி வந்துட்டு கல்ஃப் ப்ளே பண்ணி காட்டுன்னு சொல்லியிருந்தல, வா ஆன்ட்டி கூட வந்திருப்பாங்க நேரம், போயிட்டு நீ ஆன்ட்டி முன்னாடி வந்து விளையாடு, அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொன்னதும், ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நமக்கு வேணும் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குவீன்கிட்ட, ஓகே குவீன் நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. குவீன் என்னாச்சு, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ கேட்குறாரு. பதிலுக்கு நம்ம குவீன் வந்துட்டு இல்லை இல்லை எல்லாம் ஓகே தான், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேர்ள் விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஆன்ட்டி வந்துட்டு நம்ம குவீனை பார்த்துட்டு, ஹே குவீன் நானும் கேள்விப்பட்டேன், நீ இப்போலாம் கொஞ்சம் நாளாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியாமே, வா வந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குவீனை வந்துட்டு ப்ளே பண்ண சொல்கிறாங்க. நம்ம குவீனுமே பார்த்தீங்கன்னா சோகமாக வந்து ஆன்ட்டி கிட்டேருந்து வாங்குறாங்க. மிஸ்டர் ஹீ வந்துட்டு, கவலைப்படாத நீ நல்லா விளையாடுவேன் எனக்கு தெரியும், நீ போ பயப்படாமல் போ குவீன், நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம குவீனுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீயோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, லேடி அசிஸ்டன்ட், அவங்க வந்துட்டு ஜாவோ ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பிக்கப் பண்ண கார் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஹீ வந்துட்டு, நான் போய் ஜாவோ காரில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிடுச்சாரு. அதுவும் ஹாட் சிம்பிள்லாம் காட்டுவான் நம்ம குட்டி ஜாவோ. அவங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க நம்ம குவீனை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு புரியுது நீ வந்து மிஸ்டர் ஹீயை எவ்வளோ லவ் பண்ணுற அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே புரியுது, அவங்க ரெண்டு பேருக்கும் கூட நீ தான் உயிர், ஆனாலும் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. உடனே நமக்கு வேணுமே, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொன்னதை வந்து நான் செய்கிறேன், நான் வந்து ஹீயோட லைஃப்பை விட்டு போயிடுறேன், அவனுக்கு இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் கொடுக்க மாட்டேன், அவன் லைஃப்பை விட்டே நான் போயிடுறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணுமே சொல்கிறாங்க. சரிம்மா ஓகேம்மா எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நமக்கு வேணும் சோகமாக நின்றுட்டுருப்பாங்க. மிஸ்டர் ஹீ போய் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜவோவை வந்து காரில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு நமக்கு வேணும் பார்க்கும்போது நமக்கு வேணும் சோகமாக இருக்காதில்ல, என்னாச்சு நீ ஆன்ட்டி முன்னாடி சரியாக விளையாடலையா, சரி பரவாயில்ல வீடு, இதில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இன்னொரு டைம் ஆன்ட்டி முன்னாடி சூப்பராக பர்ஃபெக்டாக விளையாண்டு காட்டு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா சோகமாக மிஸ்டர் ஹீயை பார்த்துட்டு, மிஸ்டர் ஹீ நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஹீக்கா ஒன்றுமே புரியல. ஹே குவீன் என்ன சொல்கிற, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்போ திடீர்னு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ வந்துட்டு நீ கிண்டல் தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம குவீன் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, அவங்களுக்கு ரொம்பவே சீரியஸாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஆனால் நம்ம குவீன் வந்துட்டு, சாரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து போக பார்க்குறாங்க. நம்ம மிஸ்டர் ஹீ கையை பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு குவீன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட கையை தட்டி விட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. என்னாச்சு, திரும்பவும் ஆன்ட்டி மூலயமா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா, ஆன்ட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சிலே பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஹீயோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா வேணும், அவனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட நினைவு நாள் அப்படிங்கிறதுனால அவன் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவன் எந்த வீட்டில் இருந்தாலும் எங்கள் பார்ட்டி அப்படி இப்படின்னு எங்கே இருந்தாலுமே அந்த நினைவு நாள் அன்னைக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து சமைச்சு வச்சு சாப்பிடுவாங்க. அதுமாதிரி தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பரவாயில்லடா இப்போலாம் நீ கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பாக வந்துட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வெண்ணோட மைண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ரூபி இருக்கா இல்லையா, அவளை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். ரூபியோட அண்ணன் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு பணம் கொடு டார்ச்சர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த டயத்தில். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் ப்ராப்ளம், சரி ஓகே அவளுக்கு ஏதாவது நம்ம தான் சரி பண்ணணும், அப்போ தான் ரூபிக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி தான் காட்டுறாங்க. நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா நைட்டு எப்பவும் போல் அந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நமக்கு குவீன் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ப்ளே கிரவுண்ட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரூபியை பக்கம் தான் வந்திருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் ஹீ வீட்டுக்கு போக அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நிறைய வந்துட்டு ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு இது மாதிரி நிறைய சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டு, ஹீ இன்றைக்கி நம்ம பார்ட்டி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி கேட்டுட்ருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல், நான் ட்ரெஸ் இதை எடுத்துகிட்டு இல்லை உன்னோட ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகிறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக.
போயிட்டு ரூபியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. எந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் நம்ம ரூபி வந்துடுறாங்க. வந்துட்டு உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ சரியில்லையே, நீ ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்குது, உண்மையை சொல்லு, எனக்கு நல்லாவே தெரியும், உன் கண்ணை பார்க்கும்போதே என்னால் ஏதோ ஒன்று வந்து கண்டுபிடிக்க முடியுது, உண்மையை சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி கேட்டுட்ருக்கா. ஆனால் வந்துட்டு நமக்கு அப்படியா, நல்லா பாரு, என்ன தெரியுது உனக்கு, நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடி ஸ்ரீஹி கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா. உடனே வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அன்றைக்கி வந்துட்டு பார்ட்டியில் கூட அதான் வந்துட்டு மிஸ்டர் ஹி வந்து அஃபிஷியலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கூட நல்லா இவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, எனக்கே ஜெலஸாக இருந்தது, என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி திடீர்னு ஏன் பிரேக் பண்ண, ஒருவேளை மிஸ்டர் ஹி உன்னை சீட் பண்ணிட்டாரா, இல்லை நீ அவரை சீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்கா. ஆனால் நமக்கு நீ எதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் வந்துட்டு ரூபி பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் நோண்டிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணதால் ரூபிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூக்கமாக வந்துடும். ஓகேடி, நான் அப்படியே இந்த சோஃபாலே படுத்து தூங்கிடுறேன், நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம குயின் சோகமாக இருக்காங்க. கீழே அப்பார்ட்மெண்ட் வாசலில் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீக்கோட காரோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு, குயின் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மேலே போய் நம்ம குயினை மீட் பண்ணலை, சோகமாக கீழேயே இருந்து பார்த்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குயின் வீட்டு காலிங் பெல்ல கண்டினியூஸாக யாரோ பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரோட அது இவ்வளோ காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் மிஸ்டர் ஹீ தான். நீங்களா, நான் தான் சொல்லிட்டேனே நீத்தியே பிரேக்கப் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் டோரை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு நடுவில் காலை வச்சுட்டு க்ளோஸ் பண்ண விடாமல் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. மிஸ்டர் ஹீ விடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ ஜாவோவையும் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. நம்ம குட்டி ஜாவோ பார்த்தீங்கன்னா அந்த டோர் இடுக்கில் பூந்து நம்ம குயினோட வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். உடனே வந்துட்டு நம்ம குயின் வந்து டோரை விட்டுருவாங்க. அப்படியே அந்த ஃபோர்ஸில் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குயின் வந்து ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்து விழுந்துருவார் ஸ்லிப் ஆகி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் மூவ் ஆக மாட்டார். நம்ம குயின் கிட்ட க்ளோஸாக போனதுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, குயின் நைட்டு நீ ட்ரிங்க் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குயின் நான் ஏதோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன, அதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் ஏன் ட்ரிங்க் பண்ணேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு 2 சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு மிஸ்டர் ஹீக்கு இதை பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. குயின் நீ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அது ரொமாட்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரூபிஸாவோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குயின் வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரூபியை பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணடி, எனக்கு காப்பாத்துடின்னு கண்ணு காட்டுறாங்க. ஆனால் ரூபி பார்த்திங்கன்னா ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்புறம் நம்ம குயினே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மிஸ்டர் ஹீயை தள்ளி விட்டுட்டு எஞ்சி போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ விட மாட்டார். நம்ம குயினோட கையை பிடிச்சிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா குயின் என்ன தான் ஆச்சு உனக்கு, இங்கே பாரு, என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து அவர் பார்த்திங்கன்னா க்யூட்டாக கேட்டுட்ருப்பாரு. நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம குயின் பார்த்திங்கன்னா இல்லை என் கையை விடுங்கன்னு சொல்லி அவர் கையை பார்த்திங்கன்னா தட்டி விட்டுட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் எகெயின் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ கையை விடாமல் நம்ம குயினோட கையை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ண மாதிரி வச்சுப்பார். நம்ம குயினுக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே அவர் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி போவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னது யோசிச்சாங்களோ தெரியல, டக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லை இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு மிஸ்டர் ஹீயை பார்த்திங்கன்னா வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு நேராக கொடுக்குன்னு பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுவும் நம்ம ரூபி அடிச்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. வெளியில் மிஸ்டர் ஹீ அப்புறம் நம்ம ஜாவோ 2 பேருமே வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரூபி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றுடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாதுப்பா, என்னடி பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் வந்துட்டு மிஸ்டர் ஹீ உன் கூட தான் காலையில் டிஃபன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லிட்டு இருப்பா. ப்ளீஸ் எனக்கு நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் தான், ஆனால் என்னை எப்படியாவது காப்பாற்ற அவர்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு எனக்கு வேலை இருக்குடி, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் பாரு, போகணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு சத்தியமாக புரியலடி, உங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு மிஸ்டர் ஹீ உன்னை லவ் பண்ணாரோ தெரியல அப்படின்னு சொல்லி ரூபி சொல்லும்போது ஏன் எனக்கு என்ன குறை, நான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தூங்கி ஏஞ்சிருப்பாங்க, பல்லு கூட விளக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு கண்ணாடி முன்னாடி ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிவிட்டு ஹேரெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படியே டச்சப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரூபி இருக்காளே அவள் பார்க்குறா, முதல்ல உன் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் பாரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா நான் போகிறேன்ப்பா எனக்கு வேலை இருக்குது டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா வெளில வந்துடுறா. வெளில வந்துட்டு மிஸ்டர் ஹீ கிட்ட மிஸ்டர் ஹீ நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோகிட்டையும் க்யூட்டாக பாய் சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா டிஃபன் தான் எடுத்து வச்சுட்ருக்காரு. ஏன்னா வந்துட்டு இவங்க தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா, ஆனால் கான்ட்ராக்ட் படி எப்போவுமே வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ஃபேமிலியோட 3 பேரும் ஒன்றா தான் சாப்பிடணும். அதனால தான் மிஸ்டர் ஹீ இங்கே வந்திருக்காரு. அப்புறம்
டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, ஆமாம் நான் ஏன் இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கேன், டச்சப் பண்ணிட்டுருக்கேன், மேக்கப்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டர் ஹீயை பார்த்துட்டு அவங்க அந்த வழியாக ஓடிடலான்னு பார்ப்பாங்க. நம்ம ஸ்ரீ பார்த்தீங்கன்னா குறுக்க போயிட்டு வா டைம் ஆகிடுச்சு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி டேபிளில் உட்கார வச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குவீன் சொல்கிறாங்க, மிஸ்டர் ஹீ நான் தான் நேத்தியே சொன்னேன்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு, திரும்ப ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குவீன் வந்து நம்ம ஜாவோ காதில் கேட்காத மாதிரி மிஸ்டர் ஹீ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டீலிங்மா, நம்ம 3 பேரும் ஒன்றா தான் சாப்பிடணும், ஏன்னா நம்மளாம் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளியராக சொல்கிறாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிரேக்கப்பை நான் ஏற்றுக்கவே இல்லை, அது ஞாபகம் இருக்கா, நீ மட்டும்தான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஜாவோ கேட்காத மாதிரி சொல்லிட்டு அவருமே ஆப்போசிட்டில் வந்து உட்காராரு. சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து ஆர்டிக்கல் 9 இருக்குது, நம்ம கான்ட்ராக்ட் படி ஆர்டிக்கல் 9 இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு வேணா சரியாக டென்ஷன் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே இதை சாப்பிட்டா பிரேக்கப் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ கிட்ட சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுறாரு. நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே நான் இது ஃபுல்லத்தையும் சாப்பிட்றேன், இந்த ஃபுல் சாப்பாடு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்கப் நம்ம ரெடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சாண்ட் கிளாக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு இங்கே பாரு இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீ சாப்பிடணும் அப்படின்னு வேற இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம குவீன் எங்கே ரொம்ப வீராப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்களோன்னு அவங்களுக்கு மிஸ்டர் ஹீக்கு வந்து பயமாக இருக்குது. அதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு வேணுமே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவோவும் பார்க்குறான். கடைசிவா நம்ம குவீன் சாப்பிட போகிறாங்க. இந்த டைமில் வந்து நம்ம குவீன் வந்துட்டு இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஹீ நான் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டேன், இதுதான் லாஸ்ட் பீஸ், இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்கப், பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட போகிறாங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல, அவர் ஜாவோவை பார்த்து கண்ணடிக்கிறாரு. உடனே நம்ம குட்டி ஜாவோ பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பீஸ் எடுத்து அவன் வாயில் போட்டு அவன் சாப்பிட்றான். நம்ம குவீன் ஜாவோ சாப்பிடாது கொடுத்துட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம ஜாவோ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் ஃபுல்லத்தையும் சாப்பிட்டு முழுங்கிடுறான். மிஸ்டர் ஹீயா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் கண்ணு காமிச்சிருப்பாரு. நம்ம ஜாவோ இப்படியே காப்பாற்றிட்டான். எனக்கு புரியுது மிஸ்டர் ஹீ, ஜாவோ ரொம்ப நல்லாவே ட்ரைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ லாஸ்ட் பீஸ் சாப்பிடல, பிரேக்கப் கிடையாது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரிவா ஜாவோ அழைச்சிட்டு போகிறதுக்கு கார் வந்துடுச்சு கீழே, நம்ம ஜாவோ போயிட்டு அப்பா அம்மாவை சேர்ந்து நம்ம தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குவீனோட ஷோல்டரில் கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாவோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாய் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம குவீனும் ஜாவோக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஜாவோ போயிட்டால, ஷோல்டர்லேருந்து கையிடுங்க நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. குவீன் எங்கே போகிற, நீ தான் என்ன ட்ராப் பண்ணணும், என்னோடய கார் இங்கே நான் என்னோடய காரில் வரல அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது டாக்ஸி பிடிச்சி போய்க்கோங்க, நான் எப்படி ட்ராப் பண்ண முடியும் நம்ம குவீன் சொல்கிறாங்க. இல்லை நான் டாக்ஸிலாம் போக மாட்டேன், உன் கூட தான் வருவேன்னு சொல்லி ஸ்ரீயா அடம் பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பைக் வச்சுருப்பாங்க, அதில் வந்துட்டு என்னோட ஆஃபீஸில் இருந்து ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் மிஸ்டர் ஹீ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ வந்து பைக்கில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மிஸ்டர் ஹீயா குவீன் இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ சொல்லிகிட்டே இருக்காரு. போங்க அவங்களோட லக்ஸரியான கார் ஏதாவது ஒன்று வர வச்சு அதில் ஏறிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் வேகமாக போயிட்டாங்க. இந்த டைமில் எப்படா போகிறது, நமக்கு என்ன எப்படியாவது ஃபாலோ பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடி வந்துக்கிட்டே அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வரும். அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு உன்னோட சைக்கிள் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் பணம் கேட்கும். ஆனால் மிஸ்டர் ஹீ அதிகமாக பணம் கொடுத்துட்டு சைக்கிளோட ப்ரைஸை விட அதிகமான பணத்தை கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த சைக்கிளை வாங்கிட்டு தலையில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒரு ஹெல்மெட்டை வேறு போட்டுக்கிட்டு நம்ம குவீனை வந்து ஃபாலோ பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டுருப்பாரு. எப்படியும் நம்ம குவீனை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாகவே வந்துடுவார். நம்ம குவீன் அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா கிளினிக், அந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. மிஸ்டர் ஹீ அவசரம் கழட்டி வச்சுட்டு ஓடுவார் நமக்கு என்ன பிடிக்கிறதுக்காக. அப்படியே வந்து மிஸ்டர் ஹீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வருவார் இல்லையா. ஓடி வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுடுவாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீயால் டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்த முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிற மாதிரி போயிடுவார். இதை பார்த்துட்டு நம்ம குவீனுக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ முன்னாடி சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி இப்போ நின்றுக்கிட்டு அவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறாங்கிறது நம்ம மிஸ்டர் ஹீக்கு கூட தெரியும். குவீன் இப்படி சிரிப்பா அப்படின்னா நான் எப்போவுமே இது மாதிரி ஒரு மாதிரி முட்டாள்தனமாக கூட நடந்துக்கிறேன், இதெல்லாம் நான் பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் சிரிக்கிறதால அவரும் சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எகைன் நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா ஃபேஸை சீரியஸாக வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் வந்துட்டு பின்னிலேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு இதை பற்றி யோசிக்காத, உனக்கு நான் இருக்கேன், ஜாவாக இருக்கும், இது மாதிரி பிரேக்கப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதையும் யோசிச்சுட்டு இருக்காத, கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத, நான் வந்து அக்ரி பண்ண மாட்டேன், நம்ம 2 பேருக்கு நம்மளோட பிரேக்கப் கிடையாது, என்றைக்கும் நீ என்னோடய ஒய்ஃபு, நான் வேணா உனக்கு ஒரு வெக்கேஷன் லீவ் மாதிரி கொடுக்குறேன், அப்புறம் நீ என் கான்ட்ராக்டை மீறக்கூடாது இல்லையா, அதனால் வெக்கேஷன் லீவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம குவீன் பதிலுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே சோகமாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி ஓகேம்மா எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், என்னோட அசிஸ்டண்ட் ஆல்ரெடி வந்து கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் இங்கே,
அவங்க வந்துடுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குவீனோட கண்ணத்தெல்லாம் பிடிச்சி அப்படியே ரொமாட்டிக்காக பேசிட்டு பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. சார் கார் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீமே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அந்த லைன் இருக்காளே அவள் ஆஃபீஸை விட்டு போனதுக்கப்புறம் நிறைய எம்ப்ளாயிஸ்லாம் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை நிறைய பேர் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்களே மிஸ்டர் ஹீ கூட, அவங்களாம் வந்துட்டு இனிமேல் மர்ஜ் பண்ண மாட்டேன், கான்ட்ராக்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்துட்டு ஒரு நாள் ஹோட்டலில் கூட நமக்கு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அவர் மட்டும்தான் மிஸ்டர் ஹீக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அவரை மட்டும் என்றைக்கும் விட்டுறக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட மிஸ்டர் ஹீ சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வென் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ரூபி வந்து கால் பண்ணி வர சொல்கிறான், ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்கிறான். இது வந்து இவனோட அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ் தான், பட் ஆனால் இவங்க இந்த இடத்துக்கு வந்து வரது கிடையாது அதிகமாக, இவனோட கெஸ்ட் ஹவுஸும் கூட இது. இந்த டைமில் பார்த்து பாரு வீடு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, இந்த வில்லா நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வென் வந்து சொல்லிட்டு இருக்கான். ரூபியை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. இனிமேல் நீ இங்கே தான் இருக்க போகிற, இது உனக்கு நான் வந்து கொடுக்குற கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ எனக்கு நீ கொடுக்குற கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி எப்பவும் போல கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு வரும்போது உள்ளே பார்த்தா ரூபியோட அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ரூபிக்கு ரொம்பவே ஷாக்காக ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது அவங்களுக்கு. இவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வென் தான் பார்த்திங்கன்னா ரூபிக்காக ஒரு பெரிய வில்லாவே வந்துட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கி இந்த வில்லாவில் வந்துட்டு ரூபியோட அண்ணன், அவங்க அம்மா, ரூபி இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக இவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரூபிக்கு வந்து மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, அவள் ஹாப்பியாக இருப்பா, அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வென் தான் பைப்பில் பார்த்திங்கன்னா லூசுத்தனமாக இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான். ஆனால் ரூபியோட அம்மா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏன் பாருமா இந்த வீடு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இனிமேல் நம்ம 3 பேர் இங்கேயே இருக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த வென் தம்பி வந்துட்டு உன்னோட அண்ணனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் நல்லா வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், இதுக்கப்புறம் நம்ம லைஃபே செட்டில்டுமா, ஒன்னால தான் இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ரூபி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் குடிச்சிட்டு வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டு வெண்ணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் உன்ட்ட இதெல்லாம் கேட்டேனா, ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு தேவை காசு மட்டும்தான், என்றைக்கும் என்னை மதிக்கலை, எனக்கு பாசம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, அவங்களுக்கு தேவை காசு மட்டும்தான், என்னோட குடும்பம் என்றைக்கும் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, நாங்கள் 3 பேரும் தனித்தனியாக போயிட்டோம், என்ன 3 பேரையும் சேர்த்து வைக்கலாம் ட்ரை பண்ணுறியா, இதுமாரி வேலைலாம் வச்சுக்காத, நான் உன்ட்ட இதெல்லாம் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து சண்டை போடுறா. ஹே நீ கஷ்டப்படக்கூடாது, நீ ஹாப்பியாக இருக்கணும் தான் நான் அதெல்லாம் பண்ணேன், உன் அண்ணனுக்கு நான் நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், உங்கள் அம்மாவுக்கு உனக்குலாம் வீடு கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வென் சொல்லிட்டு இருக்கான். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு இதெல்லாம் பண்ணேன், இது ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சான், நீ என்ன இப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வென் கேட்டுட்ருக்கான். ஆனால் ரூபிக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. ஏன்னா ரூபியோட அம்மா வந்து இவங்ககிட்ட பாசமாக இருந்ததே இல்லை, ரூபிக்கிட்ட எப்போவுமே பணம் காசுன்னு தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம வென் இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணதால் ரூபி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கொச்சிட்டு போயிடுறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குவீனோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா நம்ம குவீனை பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தல்லம்மா, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் வந்து அனுப்பியிருந்தேன், அவங்களுக்கு உன்னோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ வந்து ஸ்டேட்ஸ் போய் படிக்கிற மாதிரி இருக்கும், நீ மட்டும் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா சூப்பராக இருக்கும், உன்னோட ப்ராஜெக்ட் பார்த்தா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, நீ வந்து கண்டிப்பாக இப்போ படிக்கணுமா, உன்னோட மேலே மேலே நீ படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு நமக்கு வேணும் வெளியில் வந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுக்கு வந்துட்டு மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஜாவுக்கிட்டேருந்து தான் மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கு. நமக்கு இன்னுமே யோசிச்சுட்டு இருக்காங்க, மிஸ்டர் ஹீ விட்டு பிரியணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு படிக்கணுங்கிறது தானே ஆசையே, அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஆசையாக தானே பண்ணியிருந்தோம், சரி ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு மேல் படிப்பு படிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா நைட்டு மிஸ்டர் ஹீயோட வீட்டுக்கும் போகாமல் ரூபி வீட்டுக்கும் போகாமல், ஏன்னா ரூபி வீட்டில் தான் ஆல்ரெடி மிஸ்டர் ஹீ இருப்பார் இல்லையா, அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போகாமல் அவங்க பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. இவங்களை எப்படியோ கண்டுபிடிச்சி இந்த ஃபேங் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்திங்கன்னா வந்துடுறான். என்னாச்சு, எனக்கு புரியுது ரூபி எல்லாத்தையும் சொன்னால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச விரும்பல, இருந்தாலும் உனக்கு ஏதோ சப்போர்ட்டாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபேங் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமில் நம்ம குவீன் வந்துட்டு உனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒன்றால் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, அப்போ நீ என்ன பண்ணுவேன், அவங்கள விட்டு விலகி போகணுன்னு தானே நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் வந்து கேட்குறாங்க. அவங்கள மீன் பண்ணி தான் கேட்குறாங்க. அதுக்கு ஃபேங்குமே ஆமாம் நான் அவங்கள விட்டு விலகி போகணுன்னு தான் நினைப்பேன், ஏன்னா வந்து என்னால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு என்றைக்குமே ப்ராப்ளம் வரக்கூடாது, அதனால நான் அவங்கள விட்டு விலகணும்னு தான் நினைப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். கரெக்ட், நானும் அந்த முடிவு தான் எடுத்திருக்கேன், சரி ஓகேவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்க் பார்த்திங்கன்னா நம்ம ரூபியை அழைச்சிட்டு நம்ம குவினை அழைச்சிட்டு நம்ம ரூபியோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிஸ்டர் ஹீ ஜாவோ 2 பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜாவோ ரொம்ப லேட்டானதெல்லாம் தூங்கிட்டான். நம்ம குவீன் வந்ததுமே ரூபி ஓடி போயிட்டு ஏன்டி இப்படி பண்ணுற, டைம் என்ன ஆச்சு, எவ்வளோ நிரந்தரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம குவீன் நானாக வெயிட் பண்ண சொன்னேன், நானாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க சோகமாக பார்த்திங்கன்னா அப்படியே கோவமாக முடிஞ்சு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோகமும் கோவமும் கலந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா ஜாவோ ரொம்ப நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், இப்போ அவன் தூங்கிட்டான், சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், உனக்கு வந்து சாப்பாடு டின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீ வந்து சாப்பிடு, தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு படு, சாப்பிடாம படுக்காத
அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக நம்ம குவீன் கிட்ட பேசிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபேங்கை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம குவீனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம குவீனுக்கு வந்து ஒரு வேலை வந்துருச்சு. இதுமாரி ஒரு பெரிய ஹோட்டலில் தான் அவங்க இன்றைக்கி ஸ்டே பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, இவங்கள தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ரூபி இருக்கா இல்லையா, அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கா. அந்த டைமில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கா. அதனால் ஒதுங்கி நின்றுட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 பர்சன்ஸ் வந்துட்டு இதுமாரி அந்த பையன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டானேடா, எவ்வளோ காசு வாங்கியிருக்கான், கொடுக்காம ஓடிட்டானே, அவன் எங்கன்னே தெரியல, அவன் ஃபேமிலி எங்கன்னு தெரியல, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளாம், அவள் அழகாக இருப்பாள், அவள் பேர் கூட ரூபியாம், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாளாம், அதுவும் பாஸுக்கே வந்து செக்ரட்டரியாக இருக்காளாம், அவளை மட்டும் நம்ம பிடிச்சிடணும், நம்ம காசு எல்லாத்தையும் வாங்கிடலாம், அவள் ரொம்ப அழகாக வேற இருப்பாளாம் அப்படி இப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருப்பானுங்க. ஐயோ நம்மளை பற்றி தான் பேசுகிறானுங்க, அதுவும் நம்ம அண்ணன் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பயந்து வேறு இடத்துக்கு அப்படியே ஓடிடுறா. ஓடி போயிட்டு அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெண்ணுக்கு தான் கால் பண்ணிட்டுருக்கா. இங்கே வெண் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பார்த்திங்கன்னா பப்பில் உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த கிளைண்ட்டை வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம ரூபி பார்த்திங்கன்னா இதுமாரி ப்ராப்ளமாக இருக்குது, என்னை எப்படியாவது அழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்காக வெண்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது வெண் பார்த்திங்கன்னா கால் எடுக்க மாட்டான். கடைசியாக ஒரு கட்டத்தில் கால் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டான். நம்ம ரூபியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறது கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே வந்துடுறாங்க. வந்ததுமே வேன் வந்து அந்த கிளப்லேருந்து வெளியில் வந்துடுறான். சரி வா கான்ட்ராக்டே நம்ம சைன் பண்ணிடலாம், அந்த ஆளுகிட்ட நான் எல்லாத்தையும் பேசி புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவான்னு கூப்பிடும்போது ரூபி பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் நடுவில் இனிமேல் இந்த பெட்டுமே கிடையாது, இனிமேல் என்கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, நீ பாஸ் நான் உன்னோட செக்ரட்டரி அவ்வளோதான், நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, என்றைக்குமே நான் எதிர்பார்க்குறத நீ பண்ண போகிறதில்ல, நீ பார்க்குறத நான் பண்ண மாட்டேன், அதனால் இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, சீரியஸாக சொல்கிறேன் எதுவுமே கிடையாது, எதுவும் ட்ரை பண்ணாத, என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு சரசரன்னு அப்படியே அழுதுகிட்டே பேசிவிட்டு அவள் பார்த்திங்கன்னா போயிடுறா. வேணுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூபிக்கு என்ன பிரச்சனைனா அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது வெண்ணுக்கு வந்து கால் பண்ணால் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் என்றைக்குமே ரூபியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டே கிடையாது. அவனாக ஏதாவது யோசிச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்து நமக்கு வெண்ணை காட்டுறாங்க. நமக்கு வெண் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு போகல, ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதால ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தான் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்காக ரூம்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா ஸ்ரீஹி தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம் சாப்பாடு எடுத்துகிட்டு, நம்ம கான்ட்ராக்டில் போட்ட மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும் எப்போவுமே ஒன்றா, நீ ஹோட்டலில் இருக்கிறதால நானும் சாவும் நாளைக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடும், 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு.